வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கான பெடகாஜி ஆஃப் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆகஸ்ட் 2024. ஸோ அதுக்கு எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸை பார்க்கலாம். நாம் அனைவரும் தாய்மொழியிலேயே கல்வி பயில்வோம், சாதனைகளும் புரிவோம் என கூறியவர் பாரதிதாசன். மொழித்திறன்களின் அடிப்படை திறன்கள் வரிசையானது. ஸோ LSRWன்றதை நம்ம சொல்வோம். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் கரெக்டான ஆப்ஷன். வாய்க்காய் மைய கலைத்திட்டத்தின் மற்றொரு பெயர் அனுபவ கலைத்திட்டம். அகராதி என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? நல்நூல். டேஷ் என்பது மாணவர் கற்றல் அடைவு நிலையை மேம்படுத்துகிறது. குறியறி சோதனை. 5 மார்க்கை பொறுத்தவரை வாய்வியல் திறன்கள் பெறுதலில் தாய்மொழி பெறும் இடம் குறித்து எழுது. 7வது மொழித்திறன்களின் வகைப்பாடுகள் குறித்து கட்டுரை தருக. 8 சிறந்த பாடங்களின் பண்புகள் பற்றி சுருக்கமாக கூறுக. 9வது கற்றலுக்கான அடிப்படை வளங்கள் அகராதி குறித்து எழுதுக. 10வது வினாத்தாள் திட்ட வரைவு குறித்து விளக்கு. 11வது தாய்மொழி கல்வியின் சிறப்பியல்புகள் மற்றும் பண்பாட்டு மரபுகளை கட்டுரை வடிவில் எழுதுக. ஸோ இது பார்த்திங்கன்னா 10 மார்க்கு. மொழித்திறன்களின் வளங்கள் குறித்து விவரி. 12வது மொழித்திறன்களின் அடிப்படை திறன்கள் குறித்து எடுத்துக்காட்டுடன் தருக அல்லது கலைத்திட்டம் உருவாக்குவதில் உள்ள அடிப்படை கோட்பாடுகளை எழுது. 13வது தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி பெறும் இடம்பெறும் குறித்து விவரிக்கிறேன் அல்லது தமிழ் கற்றலில் இலக்கிய வகைகள் குறித்து விவரி. 14வது மொழியறிவு சோதனை வகைகளை விளக்கு அல்லது தாய்மொழி கற்றலில் ஊடகங்கள் பெறும் பங்கினை விவரிக்க. 15வது இலக்கம் கற்பித்தலின் நோக்கங்கள், கற்பிக்கும் முறைகளை விளக்கு அல்லது சோதித்தலின் முக்கியத்துவம் மற்றும் வகைகளை விளக்கி கூறுக. தொடர்ந்து நம்ம சேனலில் இருந்திருங்க. மறக்காம அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.